அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க தானே கண்காணிப்பாளர், நீங்க தானே பார்க்கணும், இந்த குழந்தைங்க இவ்வளவுதான் இருக்கு, இது கூட உங்களால பார்க்க முடியலன்னா, இல்லங்க எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த சிறுமிக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது, நான் நேத்துல இருந்து சாப்பிடல, நான் மயக்கடிச்சு விழுந்துருவேன் விட்டா அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுவே அவங்களுடைய சொந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அப்படி சொல்லி முதல்ல போய் சட்டை பிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இங்க கண்காணிப்பாளர்ன்ற வேலையே ஒருத்தவங்க சொல்லி தெரியறது கிடையாது. இவங்க தான் அந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி, ஏன்னா இதுல இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நமக்கு ஃபேக்ட்ஸ் வெளில வரல ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கத்திரக்கூடாதுன்னு காலை உடைச்சாங்கன்றது மட்டும் தான் இருக்கு. இவன் எப்படி அங்க தப்பிச்சு போனா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாரு பார்த்தா முதல்ல பார்க்கும்போது அந்த பெண் எந்த நிலைமையில இருந்தாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஹாஸ்டல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு வார்டன் என்னென்ன கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல கண்காணிப்பாளரா இருந்துட்டு, என்னாச்சு கால் எங்க போய் எப்படி விழுந்து உடஞ்சது, எங்க இருந்து விழுந்தாங்க, 2 காலும் முறிவு ஏற்படுதுன்னா அப்ப எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாங்க, வலிக்கு விழுந்தாலும் இந்த மாதிரி நடக்காது. ஒரு சுளுக்கோ Taste the Daily.